15ஆம் திகதி 10ஆம் மாதம் 2016 ஆகிய இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? இன்றைய தின காட்சி சரவணனும் மீனாட்சியும் தனியாக வயலோரத்தில் அருவியோரத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இருவரும் என்ன பேசுவதென்று தெரியாமல் மௌனமாக நின்று வயல்வெளியை பற்றியும் நீரோடையை பற்றியும் பேசி நேரத்தை கடத்துகின்றார்கள். ஒரு கட்டத்துக்கு பின் மீனாட்சி தான் ஒரு கனவு கண்டதாகவும் அந்த கனவை பற்றி கூற இருப்பதாகவும் கூறி தன் திருமண கனவு என்று அந்த கனவை கூறுகின்றார். அவ்வாறு கூறும் பொழுது அழகான மாப்பிள்ளை, அன்பான மாப்பிள்ளையின் குடும்பத்தார் என்று கூற சரவணனுக்கு கோபம் வருகின்றது. இருந்தாலும் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இறுதியில் மாப்பிள்ளையின் அப்பாவின் பெயர் வேலுச்சாமி என்று கூறியவுடன் என்னைத்தான் கூறினாயா என்று மிகவும் சந்தோஷப்பட்டு கண்களில் நீர் வடிய ஆனந்த கண்ணீர் சிந்துகின்றார். அப்போது மீனாட்சியும் இது போலி காதல் அல்ல, இது பரிதாபத்தால் வந்த காதல் அல்ல, என் உண்மையான காதல் என்று அழுது கொன்றே கூறுகின்றாள். அனைத்தையும் கேட்டு சந்தோஷப்படும் சரவணன் இந்த நாளைக்காகத்தான் நான் இத்தனை நாட்கள் காத்திருந்தேன், இந்த ஒரு நாளே போதும் என் வாழ்நாள் முழுவதும் நான் வாழ்வதற்கு என்று கூறி சந்தோஷப்படுகின்றார். அதைத் தொடர்ந்து இருவரும் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து கொள்கின்றார்கள். அன்றைய தினம் மாலை நேரத்தில் சரவணன் தன் தோழர்களுக்கும் தாத்தாவுக்கும் பார்ட்டி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றார். அந்த பார்ட்டியில் அனைவரும் குடிக்கின்றார்கள். குடித்துவிட்டு என்ன காரணம், எதற்காக பார்ட்டி என்று கேட்க அதற்கு சரவணன் கூறுகின்றார், மீனாட்சி என்னிடம் காதலை ஒத்துக்கொண்டாள், சரவணன் மீனாட்சி இணைந்து விட்டோம், மீனாட்சி ஐ லவ் யூ கூறிவிட்டாள் என்று கூற எவரும் நம்பவில்லை. அப்போது என்ன செய்தால் நம்புவீர்கள் என்று கேட்க மீனாட்சியே வந்து சொன்னால்தான் நம்புவோம் என்று கூறுகின்றார்கள். இதோ இப்பொழுது மீனாட்சி வருகின்றாள் என்று மீனாட்சியை கூப்பிட அங்கே மீனாட்சி ஒளிந்திருந்து வெளியே வருகின்றாள். இருவரும் தோள் மேல் கை போட்டு காதலர்களாக இருப்பதைக் கண்டு மற்றவர்களெல்லாம் அதிர்ந்து போகின்றார்கள். அதன்பின் தம் காதலர்கள் ஆகிவிட்டோம் என்று அவர்கள் கூறி சந்தோஷப்பட மற்றவர்களெல்லாம் முத்தழகின் நிலையைக் கண்டு வருத்தப்படுகின்றார்கள். அதுவும் குறிப்பாக சரவணனின் தாத்தா அதிகமாக வருத்தப்படுகின்றார். அதன்பின் முத்தழகின் வீட்டுக்கு செல்லும் சரவணனின் தாத்தா முத்தழகிடம் அதை சொல்ல முனைகின்றார். ஆனால் முத்தழகோ தாத்தாவை இதையும் பேச விடாமல் தடுத்து தன் காதலை பற்றியே கூறுகின்றாள். இத்தனை அன்போடு இருக்கும் முத்தழகிடம் எவ்வாறு கூறுவது, அவளின் நம்பிக்கையை எவ்வாறு முறியடிப்பது என்று யோசித்த சரவணனின் தாத்தா எதையும் சொல்லாமல் போதையில் இருப்பதால் சொல்ல வந்ததை மறந்துவிட்டேன், என்னை மன்னித்துக்கொள், நாளை வந்து வடிவாக பேசுகின்றேன் என்று கூறிவிட்டு கோவில் மடத்தில் படுப்பதற்காக செல்கின்றார். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. நாளைய தினம் என்ன நடக்கும், இனி சரவணனும் மீனாட்சியும் சேர்ந்த பின் முத்தழகின் நிலை என்ன ஆகப் போகின்றது என்பதை நாளைய தினம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க வேண்டுமா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.